பழனிசாமி அவர்களோட எடப்பாடி பழனிசாமியோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னு இல்லை சார். அமித்ஷா போன்றவர்கள் சொன்ன போதே அந்த கோரிக்கையில் எடப்பாடி எடுக்கலைன்ற பெரிய குற்றச்சாட்டே இருக்கு சார். அமித்ஷாவே கேட்கல சார் பேச்சு. துரைமுருகன் என்ன சொன்னாரு? பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்தது எப்ப சொன்னாரு? இல்லை சார், இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த தோல்விக்கு நான் தான் காரணம் பொறுப்பேற்கிறார். அது மாதிரி எடப்பாடி ஏற்கவில்லையேன்னு எல்லாம் சொல்றாங்க சார். அடுத்த தேர்தலில் திரிஷாவை கூட முதலமைச்சராக கொண்டு வரலாம். எம்ஜிஆர் போலவோ புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை போலவோ எல்லாரையும் கலந்து ஆலோசிக்கிற மாதிரி இல்லையே. எடப்பாடி நல்ல தலைவர், மாற்று கருத்தே கிடையாது. ஆளுமை மிக்க தலைவர், அதில் எனக்கு ரெண்டாவது ஒப்பீனியன் கிடையாது. இப்ப இந்த 25 பேரும் அன்னைக்கு அதிமுக தானே இருந்தாங்க. அன்னைக்கே போர்க்கொடி தூக்கியிருக்கலாம்ல. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தின் தலைப்பு அதிமுக மறுபிரவேசம் செய்யுமா, அதிமுக இன்னும் புத்துணர்ச்சியுடன் கிளம்பி பல்வேறு செயலில் ஈடுபடுமா என்பதை பற்றி தான் பேச இருக்கின்றோம். நம்மிடம் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பாக்கி வந்திருக்கிறார். வணக்கம் சார். அரசு விமர்சகர் அக்னீஷன் வந்திருக்கார். வணக்கம் சார். சார் பாக்கி சார், உங்ககிட்ட தான் துவங்கலான் இருக்கேன். அதாவது இந்த இழப்பு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு 2வது இடமாக இருந்திருக்கு, இல்லை ஆளுங்கட்சியாக இருந்திருக்கு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3வது இடத்திற்கு வந்திருக்கிறது. எல்லாமே சொல்கிற விஷயம் என்னென்னா, பழனிசாமி அவர்களோட எடப்பாடி பழனிசாமியோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னார். பட் நான் பிரச்சாரத்தின் போது பார்த்திங்கன்னா ஒரு நல்லபடியாக தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. நல்லா முழுவீச்சில் ஒரு நாள் கூட தவறாமல் காலை மதியம் இரவு எல்லாமே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட கொஞ்சம் அதிகப்படியாக போன வாட்டி விட இந்த மாதிரி நல்லா பண்ணார். ஆனால் ஏன் இந்த தோய்வுன்றதை விட இது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக பார்க்கப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு இயக்கம் வெற்றி பெறணும்னா சிறந்த தலைமையாக இருக்கணும், அதாவது எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய தலைமையாக இருக்கணும், அல்லது ஆளுமை மிக்க வலிமையான உறுதியான தலைமையாக இருக்கணும். அது சித்தாந்தம் ஒரு முக்கியமான காரணம். இதை எல்லாத்தையோட சிறந்த நிர்வாகம் இதெல்லாம் இருக்குது. நிறைய ஃபேக்டர்ஸில் மிக முக்கியமானது எம்ஜிஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வசீகரம் மட்டும் அல்ல, அவருக்கு அரசியல் அனுபவம் ஒன்று ப்ளஸ் பாயிண்ட். 2வது இயக்கத்தை வழிநடத்துகிற உத்திகள் தெரியும். அவரால் இயலாத விட்டால் சரியான டீமை கையில் வச்சுக்கிட்டார். உதாரணத்துக்கு அண்ணன் ஆர்.எம். வீரப்பன், ஆரம்பத்தில் நாஞ்சில் மனோகன், அவர் கட்சி மாறினோடனே நாவலர் நெடுஞ்செழியன், பண்ருட்டியார், அரங்கநாயகம், காளிமுத்து, குழந்தைவேலு, முத்துசாமி, திருநாவுக்கரசு எல்லாருமே ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 50லேருந்து 25. திருநாவுக்கரசு 25னா அண்ணன் ஆர்.எம். வீரப்புக்கு 50, அந்த மாதிரி வச்சுருந்தாரு. திருநாவுக்கரசு யங்கஸ்ட் சபாநாயகர் இல்லை சார், யங்கஸ்ட் துணை சபாநாயகர். சாரி. ஸோ நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி கட்சியில் அப்படி வச்சுக்கிட்டாரு, ஆட்சியில் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாரு, திரைத்துறையினரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தார், ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகிறார். எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது தான் சட்டம், அவர் தான் அல்டிமேட், அவர் தான் 1, மற்றவங்கள 0. ஆனால் எம்ஜிஆர் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணுவார். சரி, அடுத்து ஜெயலலிதா அம்மையார் தலைமைக்கு இந்த அதிமுக போச்சு. அவர்கள் மற்றவர்களோட சீனியர்ஸ் எல்லாம் எப்போவுமே கலந்து ஆலோசிப்பாங்க. உதாரணத்துக்கு பின்னாடி ரொம்ப லேட்டாக தான் பண்ருட்டியார் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காளிமுத்தோட கன்சல்ட் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் பல சமயங்களில். அதே மாதிரி மூத்த தலைவர்களோட கே.ஏ. கிருஷ்ணசாமி, எஸ்.டி. சோமசுந்தரம், ஹெச்.வி. ஆண்டே எல்லோருடையும் கலந்து ஆலோசிப்பாங்க. ஆனால் அவங்க முடிவு எடுக்கிறது தான் இறுதி, அது வேறு விஷயம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தது. 3வது தலைமுறையாக இந்த கட்சியில் குழப்பம் மறுபடியும் அவர் கட்சிங்கிற கட்டுக்கோப்பை தன் வசம் ஈர்த்து விட்டார். மாற்று கருத்தே கிடையாது. 1, பல சட்ட போராட்டங்கள், தொடர்ந்து சட்ட போராட்டங்கள், அதில் வெற்றி பெற்று நிலை நிறுத்திட்டார். 2, ஒரு தேசிய கட்சியே நம்ம சொல்படி கேட்கணும், நாம் சொல்கிறதுக்கு இணங்கி வரணும் என்ற அளவுக்கு வச்சுக்கிட்டாரு. ஜெயலலிதாவில் போல் அதெல்லாம் ஏற்றுக்கல. 3, ஆனால் எம்ஜிஆர் போலவோ புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை போலவோ எல்லாரையும் கலந்து ஆலோசிக்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிறது தான் இதுக்கு உதாரணம். இன்று காலையில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலிருந்து விலகிய செம்மலை குருத்தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஈகோ தான் காரணம் சொல்லி அவர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கலை, மற்ற தலைவர்களையும் விமர்சிக்கலை. பலவீனம் போகிறத விட்டு உளப்பூர்வமாக அவர் வருந்தி வேதனை தெரிவிக்கிறார். என்ன பிரச்சனை அதில்? அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்திருந்தால் இந்த வெற்றிகள் தோல்விகளை சமாளித்திருக்கலாம்னு என்னுடைய யோசனை வைக்கிறேன். எடப்பாடி நல்ல தலைவர், மாற்று கருத்தே கிடையாது. ஆளுமை மிக்க தலைவர், அதில் எனக்கு 2வது ஒப்பீனியன் கிடையாது. கடும் உழைப்பாளி, 234 தொகுதிகளும் சுற்றி பார்த்து வர்றது தான் மாற்று கருத்தில். ஆனால்
பல விஷயங்களை அவர் மற்றவர்களோடு என்ன கலந்தாலோசித்தார்னா இல்லை. நான் ரெண்டாம் நிலை தலைவர்களெல்லாம் ஒரு தொடர்பில் இருக்கிறேன். அவங்கெல்லாம் சொல்கிறது நம்ம என்ன எது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறாரு என்கிற ஒரு மனநிலையை அது முதல் பலவீனமாக நான் கருதுறேன். பார்ப்போம். அக்னிவேஷன் சார், இப்போ சார் சொன்ன மாதிரி எடப்பாடியார் வந்து யாருமே உள்ளே விடலைங்க. இப்போ வந்து வேலுமணியாக இருந்தாலும் சரி, சிவி சண்முகமாக இருந்தாலும் சரி, அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அதாவது அவர் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்ல வேண்டாம் சார், போங்கன்னு சொல்லாமலாக இருந்தார்களாமே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ யாரையுமே கூட வச்சுக்கல, எல்லாரையுமே வந்து புறந்தள்ளுவது போன்ற விஷயங்கள் தான் அவர் மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து எந்த வித நிபந்தனை இல்லாமல் இணையிறேன்னு ஓபிஎஸ் சொன்ன போது அவர் சேர்த்துக்கல, அவர் வெளியே போய் திமுக சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் சசிகலாவை சேர்த்துக்கல, தினகரன் வந்து பாஜகவோட பிரஷரால் தினகரனை சேர்த்துனாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு இயக்கம் ஒரு பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்கிறது உண்மை. ஆனால் அதற்காக ஒட்டுமொத்த தலைமை தான் அதற்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொன்னாலும், அப்போ மாவட்ட கழக செயலாளர்கள்லாம் ஆளுங்கட்சியாக இருந்தால் மந்திரிமார் வேணும், வாரியம் வேணும், எதிர்கட்சியாக இருந்தால் நாங்கள் இருப்போம், அதே நேரத்தில் எதிர்கட்சியாகவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களோட இருக்க மாட்டோம், எல்லா பழியும் தலைமையிலே தூக்கி போட்டுருவோம். அரசியலில் நெளிவு சொலிவு, மேடு பள்ளம், அனைவரையும் அரவணைத்து செல்வது, இது எல்லாருமே வந்து யதார்த்தமான ஒரு குணங்கள் ஒரு தலைமைக்கு தேவைதான். ஆனால் இப்போதைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக வந்திருந்துச்சுன்னா இந்த பிரிவு, இந்த பிளவு வந்திருக்குமா? கண்டிப்பாக சார். கஷ்ட காலங்கள் தானே சார் பிளவுகள் ஏற்படுது வழக்கம் தானே. ஆமாம், நல்ல கேள்வி சார் ஜெயகிருஷ்ணன் சார். சசிகலாமாவை நீக்கும் போது இப்போ இந்த 25 பேரும் அன்னைக்கு அதிமுக தானே இருந்தாங்க. அன்னைக்கே போர்க்கொடி தூக்கியிருக்கலாம்ல. வேணாம்ப்பா, நீங்க பண்றது தப்பு தலைவரே சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. திரு டிடிவி தினகரன் அன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, நம்ம வாக்குகளை பிரிச்சுட்டு போறாரு, வேண்டாம் அலைங்க. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வெளியே போறாரு. ஏற்கனவே மனோஜ் பாண்டியன், முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம்லாம் போயிட்டாங்க. ஒரு நிபந்தனை சொல்றாரு, சேர்த்துக்குருவோம் அப்படின்னு. அன்னைக்கு ஏன் இவங்கெல்லாம் மௌனமா இருந்தாங்க? இல்ல சார், அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான முடிவுகளுக்கு இப்ப இருந்த இந்த 25 பேர் தானே காரணம். இல்ல சார், அமித்ஷா போன்றவர்கள் சொன்ன போதே வந்து அந்த கோரிக்கையில் வந்து எடப்பாடி எடுக்கவில்லை என்று பெரிய குற்றச்சாட்டு இருக்கு சார். அமித்ஷாவே கேட்கல சார். அதனுடைய விளைவு தான் சார் இன்னைக்கு அதை அனுபவிக்கிறது. ஆனால் நம்ம இந்த அமைச்சரை மாத்தினாரா? ஜெயலலிதா இறந்துட்டாங்க சார். அமைச்சரை மாத்தினாரா சார்? இல்ல. ஜெயலலிதா போட்ட அமைச்சரே அந்த 4.5 வருஷம். அதுக்கு பிறகு எந்த மாவட்ட செயலாளராவை இதுவரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாத்தினாரா சார்? இல்ல. சரி, இந்த 2021 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், இது 3லையும் மாவட்ட கழக செயலாளர் சொல்லாததை செஞ்சாரா? சொன்னதானே செஞ்சாரு. இப்போ வேண்டாம் என்று சொன்னால் நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, அவர் மீது பழி ஊற்றுகிற எல்லாருமே அந்த பழியை ஆளுக்கு பாதியை சுமந்துக்கோங்கன்னு சொல்றேன். இல்ல சார், இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்கிறார், இந்த தோல்விக்கு நான் தான் காரணம் பொறுப்பேற்கிறார். அது மாதிரி எடப்பாடி ஏற்கவில்லையேன்னு எல்லாம் சொல்றாங்க சார். நான் கேட்கிறேன், நாளை அவர் பொறுப்பேற்றுக் கொண்டால் இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக வந்து சேர்ந்துருவாங்களா? 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னார்ல, சொன்ன தலைவர் தானே. 26 தானே திரு மு க ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு. இங்க சார் அரசியலே ஒரு லாட்ரி சார். அது 1ஆம் நம்பரா 2ஆம் நம்பரான்னு தெரியல. நீங்க 1 லட்சம் பேர் லாட்ரி வாங்கினா அதுல 10 பேருக்கு தான் பணம் விழும். அரசியலும் அப்படி ஆயிப்போச்சு. ஆகையினால இவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுங்கிறது அதிமுகவுக்கு இழப்பு, பலவீனத்தை ஏற்படுத்தும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எடுத்த முடிவுகளின் போது பூரா நீங்களும் கூட இருந்தீங்களே, பொறுப்பு உங்களுக்கு தானே. குற்றவாளி என்று சொல்லுகிற நீங்கள் உடனிருந்த குற்றவாளிகள் யார்? கண்டிப்பா சார். பாக்கி சார்,
இப்போ வந்து பல்வேறு வீழ்ச்சிகள் அண்ணாதிமுக அடிக்கடி பார்த்துருக்காங்க. அது குறிப்பாக பார்த்து ஜெயலலிதா காலத்தில் வந்து பெரிய வீழ்ச்சியெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. அவர்கள் கொல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து அதெல்லாம் பெரிய புரளியெல்லாம் இருந்திருக்கு. அவங்க சட்டசபையில் தாக்கப்பட்டு வெளியே வந்து தனியாக போய் உள்ளே பேசுகிற போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் அவ்வளோ ஒரு பலவீனமாக இருந்த ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற சில நேரங்களில் பலவீனமாக இருந்தபோது மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வருவதற்கு ஜெயலலிதாவுக்கு அந்த பெரிய கெப்பாசிட்டி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு கரிஷ்மா இருந்துச்சு, ஜெயலலிதா கெப்பாசிட்டி இருந்துச்சு. இது இரண்டுமே வந்து எடப்பாடிக்கு இல்லைன்ற குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது அழகாக இருக்குது. எம்ஜிஆருக்கு கரிஷ்மா இருக்குது, ஜெயலலிதா அம்மையாருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் எடப்பாடிக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, ஓவர் கான்ஃபிடன்ஸ். தன்னம்பிக்கை இல்லை, கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. அது தவறு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்போ அதை காட்டணுமோ அப்போ காட்டணும். அவர்கிட்ட ஆளுமையான அம்சங்கள்லாம் நிறைய இருக்குது, உண்மைதான், மறுக்கிறேன். நானாக எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு எனக்கு பலம் தானே. எம்ஜிஆர் அவர்கள் அவர் கட்சியில் இருந்தபோது அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர் எஸ்டி சோமசுந்தரம். ஆமாம், கட்சியை தனியாக ஆரம்பித்தார். தேர்தல் நேரத்தில் 84 எஸ்டிஎஸோட கட்சி படு தோல்வி அடைந்தது, 0. ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனாலும் வலிமை மிக்க தலைவராக இருந்தபோது எம்ஜிஆர் நேராக எஸ்டி சோமசுந்தரம் வீட்டுக்கு போய், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை தான் நான் சொல்கிறேன், இது தெரிஞ்ச வரலாறு தான், போய் இவர் சேர்த்துக்கிறார். காளிமுத்து பேசாத பேச்சு கிடையாது ஜெயலலிதா அம்மையார். ஆனால் அவர் அண்ணா திமுக போனார், ஜானகிமார் கிட்ட இருந்தார். அப்புறம் திமுக போகும்போது தேவையில்லை, அங்கே இருக்காதீங்க, நம்ம எம்ஜிஆர் ஆள் அப்படின்னு இந்த பக்கம் வந்து சேர்ந்தார். அவர் சேர்ந்த போதே அவர் பேசிய முழு பேச்சையும் அப்போ அண்ணா நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் முழுக்க போட்டாங்க, ஃபுல் ஸ்பீச். சொன்னார்ல, காஞ்ச மீன் கருவாடாகாது, அது வந்து காங்கிரஸ் இல்லை, அது வந்து காங்கிரஸை பற்றி சொன்னார். இவர் அந்த அம்மையாரை பற்றி சொன்னதெல்லாம் வேற, அது நம்ம ரொம்ப சொல்லலாம். அது ஒன்று. அப்புறம் எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே அண்ணன் ஆரம்பிக்கிறப்பவும் புரட்சி தலைவி அம்மாவும் நேர் எதிர் அப்போவே கோஷி உண்டு, சாரி ஜெயலலிதா கோஷி, வீரப்பன் கோஷி. இது வந்து எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் 87. அப்பேற்பட்ட வீரப்பன் இணையர் இவர் வீட்டுக்கு போய் இந்த அம்மா கேட்டிருக்க, ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, வந்து சேர்ந்துடுறேன்னாரு. சேர்ந்த உடனே உங்களுக்கு உரிய அந்தஸ்து தரப்படும். அதாவது இணை பொதுச் செயலாளர் கட்சியில் இல்லை, அந்த பொதுவாக உருவாக்கி கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா இப்போ சொன்னாங்க, அந்த செய்தியாளர் கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன், ஃப்ரண்ட்லேயே உட்காந்து கேட்டது, ஏன் திடீர்னு இந்த பதவி கிரியேட் பண்ணிங்களே எனக்கு சொன்னால், இப்போ கட்சியின் கொள்கை முடிவுகளை எடுக்கிற அதிகாரம் உண்டு அண்ணன் ஆரம்பிப்பம் கொடுத்தாங்க. ஸோ முரண்பட்டவர்களை தன் வசம் ஈர்த்து கொள்ளுகிற பண்பு தலைமைகளுக்கு உண்டு. அதை செய்ய தவிர நான் என்ன சொல்கிறேன், சசிகலா மேலே குறை இருக்கா? இருக்குது. ஓபிஎஸ் மேலே குறை இருக்கா? இருக்குது. எல்லார் மேலேயும் குறை இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் சரி ஓய்ஞ்சு போகிறது. நம்ம என்னதான் இருந்தாலும் நீர் அடித்து நீர் விலக வாங்க, நீங்களும் ஜெயலலிதா ஆதரவாளர் தான், நீங்கள் நான் ஓபிஎஸ்ஐ நீங்களும் வாங்க, தினகரன் நீங்களும் வாங்க, முன்னாடியே சொல்லியிருந்தா எவ்வளோ பலன் கிடைச்சிக்கணும். இப்போ கூட பாருங்கள், சசிகலா அம்மையார் வந்து நம்ம யார் சார்பும் கிடையாது, நான் சொல்கிறேன். சசிகலா அம்மையாருடைய வேட்பாளர்கள் வந்து கணிசமான ஓட்டுகளை தென் மாவட்டங்கள் 4-5 தொகுதிகளை 4 இடங்களில் வந்திருக்கு, டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அதிமுக வேட்பாளருடைய வாக்குகளை. ஸோ இன்னும் இந்த அம்மாவுக்கு ஒரு இது இருக்குன்னு தெரியுது. அம்மா அதே மாதிரி ஓபிஎஸ் கூட தென் மாவட்டங்களில் வந்து அவர் கொஞ்சம் அந்த தேவர் ஓட்டுகள்லாம் இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குல்ல, யதார்த்தத்தை பார்க்குறோம் இல்லையா? விஜய் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி இல்லை, யாரும் கிடையாது. இப்போ விஜய்க்கு கூட எல்லா இடத்துலையுமே விஜய் தான் என்கிற விசில் சத்தம், விஜய் படம் அதுக்கு போட்டாங்க. அது வந்து சரியா தப்பாங்கிற விவாதத்துக்கு போகல. அந்த மாதிரியான சூழல் இப்போதைக்கு அதிமுகவில் இல்லை. அப்போ எது வேணும்? ஏதாவது ஒரு சாதகமான அம்சங்கள் இல்லாத நம்ம கிட்ட இல்லைன்னா சாதகமான எதுதான் தேவையோ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது யதார்த்த அரசியலுக்கு தேவை. அதன் மூலம் இயக்கம் வலுப்பெறும், அதன் மூலம் இயக்கம் நாளைக்கு வெற்றி பெறும், அதன் மூலம் இயக்கம் நாளைக்கு ஆட்சி அமைக்கும், அதன் மூலம் இயக்கத்தின் கொள்கைகளை, செயல்பாடுகளை, நிர்வாகத்தை சிறப்பாக செயல்படும். இவ்வளோதானே, சிம்பிள். நான் அண்ணன் எடப்பாடியாரை வந்து குறை சொல்லலை. ஆனால் இன்னும் இதை கொஞ்சம் நீக்கு போக்கா சில சமயங்களில் விட்டு கொடுப்பது கூட வீரம் தான், வீம்பு மட்டுமே வீரமாக இருக்கு. சகிஷன் சார், இப்போது எல்லாருமே ஒரு நபரை குற்றம் சாட்டுறாங்க. அதாவது கட்சி காமாக போயிட்டு இருந்தது, பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தது, 3வது இடத்துக்கு போனாலும் கூட பெரிய சலசலப்பு இல்லாமல் இருந்துச்சு. லீமா ரோஸ் என்கிற தனி நபர் ஆனதான் இத்தனை பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அம்மா வந்து அதிமுகவை
பொதுச்செயலாளர் வருவதற்கு கூட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 1000 கோடி 1500 கோடி நமக்கு தலை சுற்றுற அளவுக்கு அமௌண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தொகைகளை கொடுத்து தான் கட்சியை உடைக்கிறார்கள் லீமா ரோஸ் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ நேற்று வந்த ஒரு நபர் பணத்தை வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க முயற்சி செய்கிறான்ற குற்றச்சாட்டு பெரிய லெவலில் போயிட்டு இருக்குன்னு எப்படி சார் பார்க்குறீங்க? அது கிட்டத்தட்ட அது உண்மைன்னு தான் மக்கள் இப்போ நம்ப ஆரம்பிக்கிறாங்க. தாவேகா என்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய வெற்றியை, வரலாற்றை, அவர் கடந்து வந்த பாதையை யாராலையும் பீட் பண்ணலாம் முடியலை, முடியாது, முடியவும் கூடாது என்று நினைப்பவன் அடியேன். ஆனால் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தொழிலை அந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த குடும்பம் திரும்ப அரசியலில் கோலோச்சலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அது முடிவை எடுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சோ அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஆகவே திரு விஜய் அவர்களுக்கு அந்த குடும்பம் வளர்ச்சி பெற்றால் அது தமிழ்நாடு தேயும், பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வரும். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க தூக்கி சமக்க வேண்டிய நிலை வரும். இது ஒண்ணு. சமூக வலைதளங்கள் தாவேகா 34,000 வாட்ஸ்அப் குழுக்களை வச்சிருந்தது. நான் உடனடியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பணிவோடு கேட்பது, 68,000 வாட்ஸ்அப் குழுக்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். 2, தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆஸ்பயர் சுவாமிநாதன் 2010 அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து, அம்மா வருங்காலம் இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தென்காசிக்கு போயிட்டார். தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா அதை யோசிச்சு பார்க்கிறாங்க. ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, அவர் பயோடேட்டா எடுங்க, அவர் எப்படியா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. 2011 தேர்தலுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி அழைக்கிறாங்க, வர்றாங்க, திட்டத்தை சொல்றாங்க. முதல் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளரா திரு ஆஸ்பயர் சுவாமிநாதனை போடுகிறார்கள். அம்மாவே நியமிச்சாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பார். ஆகவே அவர் இன்றைக்கு வெளிநாடுகளில் போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டார். தயவு செய்து அவரை மீண்டும் வரவழைவீங்கள். அதிமுகவை எழுப்பி நிற்பத்திருவதற்கு. ஆகையினால அவரை திரும்ப அவரையே போடுங்க. இது 2வது பணிவான வேண்டுகோள். இப்ப இந்த பிளவுல இதெல்லாம் சொல்றாங்களே, பிரிஞ்சு போயிட்டாங்க, பிறவா இருக்காங்க அப்படி சொல்றாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களை கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக திரும்ப அவர் இருந்த பதவிக்கு வரவைங்க. கட்சி இணைக்க சொல்றீங்க நீங்க? ஆமா. சசிகலாமாவை வரவைங்க. உங்களை உருவாக்கி விட்டவர்கள் தான். அதற்காக உங்கள் பதவியை கொடுங்கன்னு யாரும் சொல்லலைங்க. கட்சி இருக்கணுங்க. இல்லைங்க, அவருக்கு ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க உள்ள வந்துட்டா இவங்களோட அவர் பயப்படுறவர்லாம் கிடையாது, தன்னை நம்புகிறவர், உழைக்கிறவர். நீங்க சொல்றது பாருங்க, அப்படி சேர்ந்து எல்லாம் சேர்த்திருப்பாரு. இல்ல சார், சார் நாம இன்னும் சரிவுகளை சந்திக்கிற போது ஒரு இயக்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மனுஷங்க, எவ்வளவு பெரிய கடவுளுங்க அவர் வளர்த்த இயக்கம். அதான் மீண்டும் கூர்மை தீட்டி விட்டு போனாங்க ஜெயலலிதா அம்மா. இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா இது அடுத்து யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பதவியை கொடுத்து உள்ள கொண்டு வாங்க முதல்ல. 2வது அடுத்து இப்ப கவர்ச்சி இல்ல. நான் கேட்கிறேன், காமராஜர் என்ன கவர்ச்சியாக இருந்தார்? உழைத்தார், அணைகளை கட்டினார். அதற்கு பிறகு திராவிட கட்சிகள் அதை பின்தொடர்ந்தார். சார் நீ இது ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க சார், இந்த நாட்டுல வளர்ச்சி முக்கியமா கவர்ச்சி முக்கியமான்னு கேட்டா கவர்ச்சி தான் முக்கியம்னு போகக்கூடிய இந்த சமூக வலைதளங்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் எம்ஜிஆரே திரைப்பட கவர்ச்சின்ற காரணத்தால கொண்டு வர முடிஞ்சது. இல்ல அங்க தவறா சொல்றாங்க. புரட்சி தலைவரை தவறா சித்தரிக்க முயற்சி பண்றாங்க. அவர் காங்கிரஸ்காரர், 20 ஆண்டு காலம் திமுக இருந்தார், 52 இருந்து 72 வரைக்கும். அதுல இருந்து வெளியேற்றி விட்டாங்க, அதனால ஒரு கட்சி ஆரம்பிச்சார். சார் எம்ஜிஆர் வந்து திரைப்பட பிம்பத்தை அழிச்சிட்டீங்க வைங்க, அந்த எம்ஜிஆர் எடுக்க மாட்டாங்க யாரும். இல்ல அவருடைய ஈகை குணம் தான் இன்ன வரைக்கும் வாழ வச்சிட்டு இருக்கு. பொறியியல் கல்லூரி, தனியார் பொறியியல் கல்லூரி இன்னைக்கு உலகம் பூரா நம்முடைய அறிவாளிகளை, தமிழர்களை செல்வ செழிப்பா ஆக்கிவிட்டது திராவிட கட்சிகள்.
ஆகையினா அதுக்கு 69% இடஒதுக்கீடு, 7.5 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த திட்டம். ஆகவே சார் அவர் நினைச்சாருன்னா அவருக்கு என்ன சார், எம்எல்ஏவா இருந்துட்டாரு, எம்பியா இருந்துட்டாரு, சேர்மனா இருந்துட்டாரு, பொதுச் செயலாளரா இருந்துட்டாரு, முதலமைச்சரா இருந்துட்டாரு, எதிர்க்கட்சி தலைவரா இருந்துட்டாரு. போங்கப்பா எங்களுக்கு வேணான்னு சொல்லி போவதற்கு ஒரு நொடி கூட ஆகாது. கண்டிப்பா சார். சார் பாக்கி சார், இப்போ வந்து இவர் சொல்றாரு, பட் எங்களுக்கு நம்ம பத்திரிகையாளர் நம்ம பார்க்கும்போது, ஒரு பார்வையாளரை பார்க்கும்போது, எடப்பாடிக்கு வந்து மற்றவர்களை சேற்றுவது ஏன் தயக்கம் என்றால் தன் மீது நம்பிக்கை இல்லை. அது இப்போ நீங்கள் எம்ஜிஆர் சொன்னீங்க, ஜெயலலிதா சொன்னீங்க, இவங்களுக்கு வந்து தன் மீது அபிரிதமான நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இவங்க உள்ளே வந்து நம்மளை காலி பண்ணுவாங்களோ, இவங்க ஒருவேளை நம்ம பதவியை பிடிச்சிருவாங்களோ, இவங்களால நமக்கு வந்து எதிர்காலத்தில் அரசியல் வாழ்க்கையை சூன்யமாயிடுவோம், இந்த அச்சத்தின் காரணமாக தான் அவர் சேர்த்தவில்லை என்று நம்ம பத்திரிகையாளர் பலரும் இதை பற்றி பேசுகிறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் அது நேரடியாக அது ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் நானும் சொல்கிறேன், அது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுத்திருப்போம். உதாரணத்துக்கு 1977 கலைஞர் கருணாநிதி வந்து தோல்வி அடைந்தார் சட்டப்பேரவை தேர்தல். அண்ணா நகரில் இல்லை சட்டப்பேரவை தேர்தலையே ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆர் தான் ஆட்சிக்கு வந்தார். அப்போது கட்சியில் ஒரு கசமுச்சா வந்தது. உடனடியாக நான் விலகுகிறேன், திமுக தலைமை பதவியிலிருந்து விலகுகிறேன், அறிக்கை விட்டு முரசொல்லி வந்தாச்சு, அறிக்கை விட்டு எல்லா பேப்பர்லையும் வந்தாச்சு. மறுநாள் காலையில் தொண்டர்கள்லாம் கூட்டினாங்க. நாங்கள் அவங்கெல்லாம் யாரும் தலைவர், 2ஆம் நிலை தலைவர்கள், 3ஆம் நிலை தலைவர்கள் யாருமே இல்லை. தொண்டர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் வேறு வழி கிடையாது, இவர் தான் ஒரே லீடர், ஒரு இயக்கத்தை நடத்துறதுக்கு முடிவுக்கு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் 89 அவங்க வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கொஞ்ச காலத்தில் கடிதம் எழுதுகிறாங்க. ஒரு கடிதத்தை விட்டுருவோம், நடராஜனுக்கு போனது அந்த கடிதம் தெரியாது, அதை விட்டுருவோம். அந்த அம்மாவே பத்திரிகையாளரை அழைத்து போயஸ் கார்டனில் நான் அரசியலிருந்து ஓய்வு பெறுகிறேன், அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை விட்டு விலகுகிறேன்னு சொன்னாங்க. இது நடந்தது, பதிவாயிருக்கு. அப்போதும் தொண்டர்கள்லாம் போனாங்க, அம்மா நீங்கள் எங்களுக்கு தலைவர் இல்லை, நீ தான் எனக்கு வழிகாட்டி, நீ தான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு தொண்டர்கள், 2ஆம் நிலை தலைவர்கள் அல்ல, போனாங்க. ஓ, நமக்கு தொண்டர்கள் பலம் இருக்கா, அப்போ ஏற்றுப்போம். தொண்டர் கட்சியினுடைய பார்வை பாருங்க. ஸோ திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் காமராஜராக இருந்தாலும், காமராஜர் கிங் மேக்கராக இருந்தார்ல, அவர் கே பிளான்னு ஒன்று கொண்டு வந்தார் தெரியுங்களா, முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினி கட்சி பணியை விலகணும். பெரியார் அதை விமர்சித்தார், நீங்கள் போகாதீங்க இருங்க அப்படின்னு. அப்போது அதனால் கட்சி தேசிய அளவில் காப்பாற்றப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் தோல்வி அடைஞ்சது தலைமை காரணம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ தொண்டர்கள் மையப்படுத்தலை. நான் சொன்ன எடப்பாடியார்களுடைய திறமையை குறைத்த மதிப்பிட மாட்டேன். ஏன்னா நல்லா தெரியும், சிறந்த நிர்வாகி. முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கோப்பு கூட டிலே ஆகாது, டக்கு 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 டக்குன்னு கிளியர் ஆகிடும். நிர்வாகி அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் கட்சி விஷயத்தில் இங்கே எல்லாரும் அப்படி அரவணைச்சு போயிருந்தீங்களா? யாருமே இன்றைக்கு ரெபலை வந்தவங்க யாருமே முதலமைச்சர் பொதுச் செயலாளராக இவர் தான் நீடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ரெபல்ஸ், இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேறிய செம்மலை கூட பொதுச் செயலாளராக அவர் நீடிப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருக்கார். நேற்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நண்பர் டிடிவி தினகரன், அவர் அண்ணன் பொதுச் செயலாளர் பச்சை தமிழர் அப்படின்னு பாராட்டுறாரு. அவர் தான் மாண்புமிகு முதலமைச்சராக வரணும்னு விரும்பி குரல் எழுப்பினவர். ஓ பன்னீர்செல்வம் கடைசி வரையில் போராடினார்ல, என்னை சேர்த்துக்க, நீங்களே நீடிங்க கட்சியில், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னார். சசிகலா அம்மையாரும் நான் தான் பொதுச் செயலாளரும் கேட்டதே கிடையாது. இப்படி ஒரு சூழல், சுமூகமான சூழலை ஏன் பயன்படுத்தியிருக்கூடாது? பயன்படுத்தினால் என்னன்னா இவருடைய புகழ் மேலே பிம்பம் வளரும். ஒருவேளை இவர் கவிழ்க்கப்பட்டாலும், இப்போ நான் சொன்ன XYZ இவங்களாம் சேர்த்து எடப்பாடியை கவிழ்த்துட்டா கூட தொண்டர்கள் முழுக்க யார் பக்கம் இருப்பாங்க? எடப்பாடி பக்கம் இருப்பாங்க. இது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, புத்திசாலித்தனமான அணுகுமுறை. அதை பயன்படுத்த தவறிவிட்டார். நமக்கு வந்து வறுமையில் ஒன்று இதுவும் இல்லை, 10 தோல்வி 14 அவங்க எதிர்கட்சிக்காரங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ கலைஞர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினே அவரே எவ்வளோ மிதப்பில் இருந்தார். அதாவது வெற்றி பெறுவோம், ஆட்சிக்கு பிடிப்போன்னு இருந்தவர். நான் மிதப்புற கெட்ட வார்த்தையாக இதுவும் சொல்ல, குறையாக சொல்ல, அது நம்ம ஜெயிச்சிருவோங்கிற இருந்தாங்க. ஏன்னா கேள்விப்பட்ட வரையில் அவரை பொறுத்து ஒரு குறை சொல்ல முடியாது. பல தலைவர்கள் மெத்தனமாக இருந்தால் ஈஸியாக கிடச்சிடும். சார், ஒருவேளை தாவேக்காவோட ப்ளஸ்ஸு திமுக ப்ளஸ் ஏடிஎம்கேவோட மைனஸாக இருந்தது வந்து சார் சொன்ன மாதிரி அந்த சமூக வலைதள செயல்பாடுகள் ரொம்ப தோய்வாக இருந்தது. எல்லாருமே சொல்லுவது திமுகவோட அண்ணா திராவிட முன்னேற்றம் இன்னும் ரொம்ப தோய்வு நிலையில் இருந்துன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார்? அது உண்மைதான். சமூக வலைதளத்தில் ரொம்ப வீக். 2-3 விஷயம் அவர் தம்பி சொன்னார், ஐடி
ஸ்ட்ரென்தன் பண்ணும் உண்மை, சமூக வலைதளம் பலப்படுத்த வேண்டும் உண்மை. ரெண்டாவது, அடுத்த தலைவர்னு அடையாளம் காட்டுங்க. யங் லீடர்ஷிப். இன்னைக்கு பாஜக அண்ணாமலையை கேட்கறாங்க. ஜெயலலிதாவே காட்டல சார். இல்லைங்க, இல்லை நான் வரேன், அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். திமுகனா ஸ்டாலினுக்கு அப்புறம் யாருன்னா உங்களால சொல்ல முடியும். மற்ற கட்சிகளை எடுத்துக்கலங்க. இப்போ விஜய் அவரே யங் லீடர், அரசியல் புத்தளவர் எங்கு தான். பாஜகவில் இன்னைக்கு பருதோல்வி அடைஞ்ச பிறகு பாஜகவில் என்ன குரல் என்பது யங் லீடர் அண்ணாமலை வரணும் அப்படின்றாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எதிர்காலம் என்பது இளைஞர்களுக்கான களம். இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது மூத்த தலைவர்கள் 2 பேர் இருந்தாங்க, பிரணாப் முகர்ஜி, நரசிம்மராவ். யாரை பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்குன்னு காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் நீடியது. தமிழ்நாட்டை சேர்ந்த 2 தலைவர்கள் எனக்கு சரியாக நினைவு இருந்தால், ஒன்று ஜி.கே. பம்பனார், ஒன்று ஆர் வெங்கட்ராமன். அவர் குடியரசு துணைத் தலைவராக இருந்தார். அவங்க 2 பேரும் சொன்னாங்க ராஜீவ் பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம்னு. ஆக்கிட்டாங்க. அபரிமிதமான வெற்றி. 402 இடங்களை வெற்றி பெற்றார் அந்த தேர்தலில், மக்களவை தேர்தலில். மிகப்பெரிய வெற்றி. யங் லீடருங்கிறதுனால. ஸோ இளைஞர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அடுத்த அடையாளம் காட்டுங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது ஜெயலலிதாவை என்ன சக்சஸர்னு நேரடியாக அறிவிக்கலை. ஆனால் அந்த அம்மா கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பல தளங்களில் பேச வச்சு, பல இயக்கங்கள், அதாவது கட்சிக்குள்ளே செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் தந்து அந்த அம்மாவுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து கொள்கை பரப்பு. முதல்ல சத்துணவு திட்ட தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு ராஜ்யசபா உறுப்பினராக, அதே சமயத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கும்போது கட்சி பதவி கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி நல்லா பேசுது பார்லிமெண்ட்டில், இந்த மாதிரி நல்ல வேலை செய்யுது. பிரச்சாரமும் 84 ஒரு கணிசமான பிரச்சாரம் அந்த மாதிரி செஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த போது அடையாளம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு கட்சிக்கு அடுத்த தலைவர் இருந்தார். மறைமுகமாக கட்சியினருக்கும் மக்களுக்கும் உணர்த்தி விட்டாங்க. ஸோ அது பலர்ந்தது. ஜெயலலிதா அம்மையார் எதிர்பாராமல் சீக்கிரமே மறைவு எய்து விட்டார். அது அவங்க அடுத்த தலைமுறையை தயார் செய்வதற்குள் ஒரு சூழலை. நிறைய விஷயங்கள் நம்ம காலச்சக்கர நரசிம்மன் கூட சொன்னார். அஜித்தை கூட கேட்டாங்க, நம்ம அவர் தான் மறுத்துட்டான்ற விஷயம்லாம் கூட இல்லை அதெல்லாம் உறுதி செய்யப்படாது, நம்ம அது எதிர்பார்க்க தெரியாது. ஆனால் அவங்க செய்ய முடியாது. 70 கூட தொடர்றதுக்கு முன்னாடி அவங்க மறைந்து விட்டார்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இல்லை கட்சி. ஆனால் எப்படியோ நீங்கள் கட்சியை காப்பாற்றி விட்டீர்கள். ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு கட்சியை முழுமையாக காப்பாற்றிய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு 70 வயசுக்கு 72 வயசு ஆகுது. அடுத்த தலைமுறை யாருன்னு சுட்டி காட்டுங்க, போகிறோம். சார் சொல்கிற மாதிரி எனக்கு இது நிறைய சொல்லுவோம். இப்போ அந்த வாரிசு அரசியலை பற்றி சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், அதில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்குது. அதாவது ப்ளஸ் அடுத்த தலைமுறையை அவங்க தெரிஞ்சிடும், இவன் தான் இன்பநிதி வரைக்கும் நம்ம கணக்கு அமைச்சிடலாம். அதே மாதிரி வதேரா அது மாதிரிலாம் கூட சொல்லிடலாம், ராகுல் காந்தி அவங்களாம் சொல்லிடலாம். ஆனால் வாரிசு அரசு இல்லாத கட்சிகளுக்கு அடுத்த தலைமுறையை யாரை சொல்லுவது என்று அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இவர் கொடுத்தா கட்சி நடத்துவாரா இல்லையா, இந்த அச்சத்திலே வாரிசு இல்லாத அரசியலில் பெரிய பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் அதே ஒரு அச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவிலே மொத்தம் 6 தேசிய கட்சிகள் இருக்கு சார். 67 மாநில கட்சிகள் இருக்குது. இவைகளெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். 2520 அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இருக்கு சார். அதுல நாம தமிழ்நாட்டில் எடுத்துட்டா காங்கிரஸ், திமுக, அதிமுக, இது 3 கட்சியிலேயே வயசும் குறைவு, ஆண்ட வருஷமும் அதிகம். அதுதான் அதிமுக. அப்படின்னா இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அரசியல் அனுபவமும் இருக்கு, திரைப்படத்தினுடைய பின்புலமும் இருக்கு. எல்லாத்தையும் விட மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு கூட ஒரு பதவி கொடுக்கிற கட்சி அதிமுக மட்டும்தான் சார். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் அப்படி வரணும். ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு மாவட்ட செயலரை ஏன் மாத்தாததும் ஒரு காரணம். எப்பா இவங்க தான்ப்பா அமைச்சர், இவங்க தான் மாவட்ட செயலர், அப்படியே சுவிட்ச் ஓவர் டு அனதர் நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி, தட் இஸ் கால்ட் டிவிகே. ஆகவே புதுமுகம் என்பது அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அதை நீங்க யாருன்றத கட்சி தான் முடிவெடுக்கும். பெரிய கட்சி சார் அதிமுக. அந்த கட்சிக்குள்ள நாம மீண்டு வர முடியுமா என்று யாரும் நினைக்க முடியாது. மீண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த கட்சிக்கு தலைமையா இருக்க முடியும். அது அவர்கிட்ட உழைப்பு இருக்குது. நான் ஒரு விஷயம், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில போகிற போது சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமோன் அன்சாரி அவர்கள் என்கிட்ட பேசினாங்க. அப்ப பேசும்போது சொன்னாரு, நான் எம்எல்ஏவா இருக்கும்போது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் 11:45 நான் போறேன், ஒருவேளை தூங்கிருப்பாரோன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டே தான் போனோம்.
இல்லாட்டி காலையில கூட போய் பார்த்துக்கலாம், நான் முயற்சி பண்ணுவோன்னு போயிருக்கிறாங்க. ஆனால் 11:45 மணிக்கு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கோப்புகளை படித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இதெல்லாம் கவர்ச்சியா மக்களுக்கு தெரியாதா? 7.5 இந்தியாவில் யாருமே கொண்டு வரலைங்க, கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 2 முறை சுற்றுப்பிரயாணம் தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியில் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இதுதான் கவர்ச்சி என்று நான் பார்க்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்கலையா? அடுத்த ஒரு முகம் வேணுமா அப்படின்னா அடுத்த தேர்தலில் திரிஷாவை கூட முதலமைச்சரை கொண்டு வரலாம், சிவகார்த்திகேயனை கொண்டு வரலாம். அப்படி மாறிக்கொண்டே இருந்தால் இங்க சித்தாந்தம் தேவைப்படாது, இங்க கவர்ச்சி மட்டும்தான் இருக்கும் சொன்னா உலக நாடுகள்ல, தமிழ்நாட்டில், இந்தியாவில் வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அதிகம் இந்த மாதம். இது மத்திய அரசு கொடுத்த தகவல். அப்போ உலகத்துல பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது, இது மானியம் குறைக்கப்படுகிறது. அப்ப விளைபொருளுடைய இடுபொருள் மானியம் இல்ல, விவசாய உற்பத்தி குறைவு. மீண்டும் ஒரு கொரோனா மாதிரி வந்துருச்சுன்னா இந்த நாட்டை இந்த அரசாங்கங்கள் பாதுகாக்க முடியுமா என்று உலக வல்லரசுகள்லாம் சிங்கப்பூர் முதற்கொண்டு தாய்லாந்து முதற்கொண்டு வருத்தப்படுது. அந்த நேரத்துல கவர்ச்சி தான் முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா கட்சிகள் வளர்ச்சிக்காகவும் பார்க்கணும். உங்க கருத்து இறுதி இல்லை, நானும் சொல்றேன், நான் கவர்ச்சியை மட்டும் மையப்படுத்தி சொல்லலை. இளம் தலைமுறை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வேலை செய்வாங்க, ஆற்றல் கொஞ்சம் துடிப்பு உண்டு நிச்சயமாக. கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் சரி, எந்த டீமாக, அந்த இளம் தலைமுறைக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கட்டும். அப்படி இருக்கட்டும். கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராகும் போது வயது 45, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா முதலமைச்சராகும் போது வயது 43. ஸோ அவங்களுக்கு இப்போ கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக வந்த போது வழிகாட்டுவதற்கு ஐயா தந்தை பெரியார் இருந்தார். ஸோ வழிகாட்டுறதுக்கு கொள்கைக்கு சித்தாந்தம் அதுக்கெல்லாம் சரியாக இருந்தது. ஒரு ஆள் அவர் ஆட்சிக்கு வரல, ஆனால் ஆட்சி நிர்வாகத்தை மேற்கொள்வது ஒரு யங் லீடர். முடிஞ்சு போச்சு. அழகாக அரசியல் காய்களை நகர்த்த முடியுது, முக்கியமான திட்டங்கள் அவரால் நிறைவேற்ற முடியும். இது ஜெயலலிதா ஆட்சியில் உண்டு. இது எம்ஜிஆர் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன். அவருக்கு கவர்ச்சி ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் நான் சொல்ல கவர்ச்சின்னு நான் சொல்லலை. யங் லீடர்ஷிப் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ணாமலைக்கு என்ன கவர்ச்சி இருக்குது? ஏன் அவர் காலத்தில் பாஜக தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த வளர்ச்சி பெற்றதுன்னு எல்லாரும் யார் பாஜக காரங்க சொல்லலை, திமுக காரங்கன்னு சொன்னாங்க. துரைமுருகன் என்ன சொன்னார்? பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்தது. எப்போ சொன்னார்? அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தவர். ஸோ அந்த லீடர்ஷிப் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நாளைக்கு சொல்கிறேன், இன்றைக்கு தினம் மு.க. ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, நான் தான் பொறுப்பேற்கிறேன்னு சொன்ன அவர் பல்வேறு ரீவாம்ப் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது அடுத்த தலைமுறை கொண்டு வருவதற்கான அறிகுறிகள் நான் நேரடியாக பார்த்தேன். அடுத்த தலைமுறைலாம் இந்த வயசான திமுக தலைவர்கள்லாம் முற்றிலும் மாற்றப்பட்ட யங் லீடர்ஷிப், மாவட்ட செயலராக கட்சி பொறுப்பாகட்டும் இருக்கட்டும், நாளைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு குழுவாக்கி உதயநிதி தலைமையில் இருப்பது, அது ஒர்க் அவுட் ஆகும். இளைஞர்கள் புது அடுத்த ஜெனரேஷன் வரும், அது கட்சிக்கு நல்லது. அதையே அதிமுகவில் எடப்பாடியாரை பயன்படுத்தினால் கடைபிடித்தால் கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், உங்கள் 2 பேர் கருத்தும் சிறப்பாக இருந்தது. அதாவது 2 பேருமே ஒரு இளம் தலைமுறை அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்க. உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. பாக்கி சாருக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம், அக்னீஷன் நன்றி தெரிவித்துக்கிறோம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.